ஓகே கேஸ் ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நம்ம சிவனேன்னு இருந்தாலும் பிரச்சனைகள் நம்மளை தேடி பார்த்தீங்கன்னா வரும். இது இந்த வருஷம் கிடையாது, எல்லா வருஷமே. என்ன ப்ரோ உனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இல்லை ஏன் ப்ரோ உனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டே பண்ணுவீங்க. நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நல்லபடியாக முடியுதோ இல்லையோ நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது நான் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் நடக்கிறது தான். எனக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா பொடியெலாம் தூவி விட்டு கடவுள் பண்ணுவாப்புல. நம்மளோட வண்டி டீரெக்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஜீப் காம்பஸ். நிறைய பிரச்சனைகள், நிறைய செலவுகள் அப்படி இப்படி போயிட்டு தான் இருக்குது. அதுதான் இப்போ நம்மளோட டெய்லி வெஹிக்கிளாக மாறிடுச்சு. பைக் இன்னும் நம்ம எடுக்கல. ஆல்ரெடி நம்ம நிஞ்சா 1000 சேல் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் தெரியும். வேறு பைக் எடுக்கிறதுக்கு தான் அதை சேல் பண்ணோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ கார் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். சேஃபாக பார்த்துக்கணுங்க. ஒரு பொருள் வாங்கினா சேஃபாக பார்த்துக்கணும். நம்ம ரோட்டில் என்ன தான் நம்ம கரெக்டாக போனாலும் எவனோ ஒருத்தன் வந்து இடிப்பான், எவனோ ஒருத்தன் கேர்லெஸ்ஸாக ஓட்டுவான். அந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு இன்சிடென்ட் நேற்று நடந்தது சென்னையில். அதை நீங்கள் இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. சிவனா நிப்பாட்டு வண்டியில இடிச்சுட்டு ஏமாற சொல்றீங்க. நான் இப்ப கேமரால காட்டுறது வண்டி பின்னாடி எல்லாம் நீங்க வந்து இடிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் போலீஸுக்கு கூப்பிடுவேன். என்ன போலீஸ் கூட வண்டி இடிச்சுட்டு என்ன சொன்னா? இல்ல ஜி, இதை விட விட முடியாது. நேற்று சென்னையில் என் வண்டி ஒருத்தர் இஷ்டாப்பில் காரில். ஆனால் அவர் இஷ்டம் நான் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை நீங்களே பாருங்கள் வித் ப்ரூஃப். நேற்று சென்னைக்கு ஒரு கார் மாடிஃபிகேஷன் பண்ண ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஆல்ரெடி உள்ளே நிறைய கார் இருக்கிறதால, ப்ரோ உங்கள் கார் கொஞ்சம் ரிவர்ஸ் விடுங்க, எல்லா கார் போனதுக்கப்புறம் உள்ளே ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் எடுத்துன்னு வந்து வண்டியை வெளியே வச்சிட்டேன். சடனாக டம்மால்னு ஒரு சவுண்டு. என்னன்னு சொல்லி இறங்கி பார்த்தா ஒரு எல்லோ போர்டு போட்ட ஒரு ஸ்விஃப்ட் வண்டி அண்ணா வந்து இஸ்டாப்பில். அவர் இஷ்டு வெளியே இறங்கி வந்து அப்படியே ஃபயராக, என்ன ப்ரோ வண்டி இஷ்ட ரிவர்ஸில் வந்து அப்படின்னாரு. நான் ஒரு செகண்ட் யோசித்தேன். நான் ரிவர்ஸ் விடும்போது நான் கேமராவில் பார்த்துட்டு தான் இருந்தேன், எந்த வண்டியும் கிடையாது. நம்ம ஹேண்ட் பிரேக்கும் போட்டிருக்கோம். ஒருவேளை நம்ம ஹேண்ட் பிரேக் போடலையோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் ரொம்ப எகிர ஆரம்பிச்சிட்டார். நீ தான் அடிச்சேன். ஏன்னா அவர் ஸ்விஃப்ட்டோட பம்பர்லாம் கொஞ்சம் லைட்டாக கைண்டிடுச்சு. சரி ப்ரோ, நான் இடிச்சிருந்தா உன் பம்பருக்கு எவ்வளோ செலவாகுதோ நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் நீ இடிச்சிருந்தா ஆப்போசிட்டில் போலீஸ் இருக்காங்க, நம்ம கூப்பிட்டு பேசிக்கலாம்னு சொன்னேன். இந்த இடத்துல காமெடி என்னன்னா, என் வண்டியில் 2 சைடும் டேஷ் கேம் போட்டிருக்கேன். என் வண்டியில் கேமரா இருக்குது ப்ரோ, ஃபுட்டேஜ் இதை இப்போ எடுத்துகிட்டு வரேன் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கனெக்ட் பண்ணி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்ன நடந்ததுன்னு. அந்த ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்கள். நான் உள்ள கராஜ்லேருந்து வண்டி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பார்க் பண்ணிட்டேன். என் பின்னாடி எந்த வண்டியும் கிடையாது, சேஃப். ஹேண்ட் பிரேக்கும் போட்டாச்சு. பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஃப்ட் ஓட்டுறவர் வந்திருக்காரு. ஹேண்ட் பிரேக் போடாமே பார்த்தீங்கன்னா ஃபோனை நோண்டிகிட்டே பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அந்த இடத்துல வந்து என் வண்டி இடிச்சிட்டாரு. அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? வந்து என்ன தான் ப்ளேம் பண்ண முடியும்? கேமரா இருந்த ஒரே ரீசனுக்காக நான் சொன்னதுக்கப்புறம், சரி ப்ரோ என் மேல் தான் மிஸ்டேக், இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் போலீஸில் கூப்பிடுறீங்க அப்படின்னாரு. நான் இப்ப கேமரால காட்டுறது வண்டி பின்னாடி எல்லாம் நீங்க வந்து இடிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் போலீஸுக்கு கூப்பிடுவேன். என்ன போலீஸ் கூட வண்டி இடிச்சுட்டு என்ன சொன்னா? போலீஸு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு கல் நெஞ்சுக்காரன்லாம் நான் கிடையாது. அவர் ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் டிரைவராக அவங்க ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறாரு. எல்லாருமே இங்கே கஷ்டப்படுறவங்க தான். இடித்ததுக்கப்புறம் ஒரு நக்கலான ஒரு பேச்சு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நான் இடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பலியாடாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு வண்டிக்கு நல்ல டேஷ் கேமை மாட்டி விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது ஃப்ளீட் ட்ராக் அப்படின்னு ஒரு டேஷ் கேமு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஈஸியாக ஃபுட்டேஜும் நீங்கள் டக்குன்னு டவுன்லோட் பண்ணலாம். 4K 2Kன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேயோடு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால் ஒரு எவிடன்ஸ்க்காக ஒரு டேஷ் கேம் எப்போவுமே காரில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த கேம் இருந்ததால் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சோம். இல்லைனா என்னையே கன்ஃபியூஸ் பண்ணி நான் இடித்த மாதிரி பண்ணி ஒரு 1000மோ 2000மோ 3000மோ என்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. டேஷ் கேம் தான் எனக்கு காப்பாற்றி விட்டுருக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு மட்டும் ஏன் கடவுளே, கார் பின்னாடி எந்த வண்டியும் கிடையாது, நான் பாடிக்கு சேஃபாக பார்க் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு வண்டி ரேண்டமாக வந்து நம்ம வண்டி இடிச்சுது. நல்ல வேலை, தேங்க் காட் எதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஆகலை. அவரோட வண்டியில் பம்பர் மட்டும் லைட்டாக கைண்டிடுச்சு. அந்த டைமில் என் வண்டியில் டேஷ் கேம் இல்லை அப்படின்னும் போது சுற்றி இருக்கிற அந்த கேப் அண்ணாங்களாம் சேர்ந்து வந்து பங்கம் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, நீ அதை கொடு இதை கொடு, இன்னும் உனக்கு ஓட்ட தெரியலையா, அதை தெரியலையா, இது தெரியலையான்றவாங்க. எல்லாருமே இங்கே கஷ்டப்படுறவங்க தான். நான் எதுக்கு போலீஸு கூப்பிட்றேன்னு சொன்னேன் அப்படின்னா, எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது டேஷ் கேம் நம்மக்கிட்ட இருக்குது, ஃபுட்டேஜ் நமக்கு ஃபேவராக தான் இருக்கும். சும்மா பேசுவேன். ஏன்னா அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா இறங்கி கேட்ட ஒரு விஷயம், நான் ப்ரோ நீ ஹேண்ட் பிரேக் போடாமல் ரிவர்ஸ் வந்து ஏன் கார் இஷ்ட அப்படின்னா, எனக்கு சுருன்னு ஏறிச்சு. என்னதான் நம்ம சாஃப்டாக இருந்தாலும், என்னதான் சண்டைக்கெல்லாம் போகாமல் இருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். அந்த இடத்துல நான் கொஞ்சம் வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸை கூப்பிட்றேன்னு சொன்னேனே தவிர ஏதோ வாண்டடாலாம் சொல்லணும். வண்டி ஏதாவது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போலீஸ் கூப்பிட்டு எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு போயிருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் ப்ரோ என்ன டேஷ் கேமுக்கு ப்ரொமோஷனானு கேட்பீங்க. சத்தியமாக கிடையாது. நேற்று சென்னையில் இது நடந்தது. என் வண்டிக்கு கேமரா இருந்த ஒரே ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது நடந்தது.
கேமரா இருந்த ஒரே ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, அவரோட தப்பு ஒத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. இதில என்கிட்ட அவர் சொன்ன பொய், "ரொம்ப நேரமா என் கார் இங்க தான் இருக்கு. நீ தான் வந்து இடிச்சிட்ட" அப்படின்னாப்புல. எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஒரு மாரி ஆயிடுச்சு நேத்து எனக்கு. ஆல்ரெடி சாப்பிடாம இருந்தேன் நேத்து. சென்னையில மழை பெய்யுமா பெய்யாதான்ற ஒரு கொடுமை வேற. அதான் யோசிச்சேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த மாரி கன்டென்ட் போட்டு. இது அவர் ஏதோ நான் ப்ளேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஸோ நீங்க கார் வச்சிருக்கீங்க, நெறைய லாங் டிராவல்லாம் பண்ணுவீங்க, ஃபேமிலியோட போவீங்க முக்கியமா அப்படின்னும்போது, தயவு செய்து கார்ல ஒரு டேஷ் கேம் ஏதோ ஒண்ணு போட்டு விடுங்க வாங்கி. Amazonலயே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃப்ளீட் ட்ராக்ன்னு ஒரு பிராண்டு. நீங்க Amazonல தேடி பாருங்க. இன்னும் நெறைய டேஷ் கேம்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கி போடுங்க. 5000மோ 10,000மோ பார்க்காதீங்க. ஏன்னா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ரோட்ல கல்லு தூக்கி எறியுறாங்க, சண்டை போடுறாங்க. ரூ என்ன சொல்றதுன்னா, கார்லயே குழந்தை இருந்தா கூட அந்த விண்ட்ஷீல்டு உடைக்கிறானுங்க. இவனுங்கலாம் மனுஷ ஜன்மமே கிடையாது. ஜந்துங்க இவனுங்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம சேஃப்டிக்கு நமக்கு ஒரு எவிடன்ஸ்க்கு ஒரு கேமரா வேணும்ல. அந்த கேமரா தான் நம்மள காப்பாத்தி விடும். முக்கியமா கார் பொறுத்தவரைக்கும். ஸோ ஒரு டேஷ் கேம் இருக்கிறது எப்பவுமே நல்லது கைஸ். நான் இன்னைக்கு வேற ஒரு கன்டென்ட் தான் போடலான்னு இருந்தேன். எனக்கு நேத்து இது நடந்ததே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு வெளிய போவேணாடா சாமி. எதுக்கு நமக்கு எல்லாமே ஒரு மாரி தப்பாவே நடக்குது அப்படின்ற மாரி தான் எனக்கு மைண்ட் செட் இருந்தது. 2024 பார்த்தீங்கன்னா, எனக்கு கம்ப்ளீட்லி டவுனான ஒரு இயரா தான் இருக்கு. அப்படிதான் எனக்கு பெர்சனலா ஃபீல் ஆகுது. இத விட டவுனான இயர்லாம் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அடி மேல அடி, அடி மேல அடி எல்லா இடத்துலயும் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். அது என்ன ரீசன்னு தெரியல. தயவுசெய்து நீங்க கார் வச்சிருந்தீங்கன்னா, ஒரு டேஷ் கேம் வாங்கி போடுங்க. உதவும். இப்ப நேத்து அந்த கேமரா இருக்கிறதால தான் நம்ம ஏதோ பேச முடிஞ்சது கான்ஃபிடென்ட்டா. இல்ல அப்படின்னா, நம்மளே கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. நான் தான் போய் இடிச்சேன் அப்படின்றது. ஒரு 2000மோ, 3000மோ, 4000மோ வாங்கி என்ன அனுப்பிச்சிருப்பாங்க. கைண்ட் ஆஃப் சேட் டு சீ திஸ் அண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். சின்ன அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ பண்றேன். நீங்க என்ன கார் வச்சிருக்கீங்க? டேஷ் கேம்ல யூஸ் பண்றீங்கன்னா, என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்களா? கிளாரிட்டிலாம் நல்லா இருக்குமான்றது கமெண்ட்ல போடுங்க. நானும் இதை அப்கிரேட் பண்ண ட்ரை பண்றேன். நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் மறந்து போனிய பெண்ணேக்கான ஒரு ப்ரோமோ இந்த வீடியோட எண்ட்ல வரும். பாருங்க. கூடிய விரைவில் அந்த சாங் வரும். இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் நம்ம பேஷனை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, அது ஒரு சந்தோஷம் அவ்வளோதான். சிம்பிள் கேஸ். அண்ட் சேஃபா இருங்க. அடுத்த 2-3 நாளைக்கு எக்ஸ்ட்ரீம் ரெயின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டிலே இருங்க. பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது பொய்தானோ. கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.